Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.3 third sum. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept minus 3 on the y axis. பாருங்க inclination tan theta is equal to 30 degree. Tan theta 30 degree inclination கொடுத்துட்டாங்க. Actually theta கொடுத்துருக்காங்க. Tan theta கிடையாது. Theta கொடுத்துருக்காங்க. நம்ம tan theta கண்டுபிடிங்க. அதான் உங்க ஸ்லோப். ஏன்னா m is equal to tan theta. And y intercept என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus 3. So we got to find the equation. Y axis la intercept மேப் பண்ணுதுனாச்சுனா y intercept தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan 30 என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை 1/√3. ஸோ the tan வேல்யூஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி உள்ளது தனியாக எழுதிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. இது சாப்டரில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லையும் யூஸ் ஆகும். ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம y இன்டர்செப்ட் தெரியும் -3 m is equal to 1/√3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y is equal to mh plus c ஒரு ஈக்குவேஷன் தெரியும். இந்த ஈக்குவேஷனில் m தெரியும், c தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு y x எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. அது எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. m வந்து தெரியும் 1/√3 x ப்ளஸ் c என்னது இப்போ தான் நம்ம பார்த்தோம் -3. ஸோ இதுதான் உங்கள் ஈக்குவேஷன் ப்ளஸ் இன்ட்டு -3. இது நம்ம இப்படியே விடலாம். நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்படியே விட தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு x/√3 -3ன்னு இருக்குது. x/√3 ஸோ அது √3 -3. ஸோ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -√3y is equal to x -3√3. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா √3 இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாச்சுன்னா அந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அந்த √3 வந்து y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஸோ கொஞ்சம் சிம்பிளஸ்டான மெத்தடில் செய்யலாம். இந்த y மாதிரி எந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் நம்ம முதல்ல x/√3 -y -3 is equal to 0. ஸோ என்ன வரும்னா உங்களுக்கு சரி ரைட் பேக் x/√3 -y -3 is equal to 0. ஸோ √3 எல்லாத்துலேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ √3 இங்கே வந்துடும். x -√3y -3√3 is equal to 0. ஸோ அந்த √3 எங்கே போயிட்டா 0. ஸோ x -√3y -3√3 is equal to 0. ஸோ this is the required equation. அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்தால் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.